Hello friends, welcome back to English கற்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் பொழுது இதை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் உங்களால் சென்டென்ஸை பேச முடியும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். have been and has been, had been, will have been இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த have been and has been இதை ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். சரிங்களா? எப்போ யூஸ் பண்ணணும்? present tenseல. and had been இதை எப்போ யூஸ் பண்ணலாம்? past tenseல யூஸ் பண்ணணும். ஓகே, will have been இதை எப்போ யூஸ் பண்ணணும்? future. ஓகே, இதை எப்போ யூஸ் பண்ணணுங்க? ஃபியூச்சரில் யூஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் ஓகே. பட் இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏன் அப்படின்னா இப்போ இதை ரெண்டையும் have and has யூஸ் பண்ணி நம்ம பேசும் பொழுது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு செயலை சொல்லும் பொழுது நம்ம have யூஸ் பண்ணவா, has யூஸ் பண்ணவா, had யூஸ் பண்ணவா அல்லது will have யூஸ் பண்ணணுமா இப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம அப்பப்போ அந்த டென்ஸையும் நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் கவனமாக கவனிங்க. இப்போ நம்ம have been யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதை கவனிக்கணும். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த have been யூஸ் பண்ணி நம்ம பேசும் பொழுது இந்த ரெண்டு வேர்ட்ஸும் கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ since அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மார்னிங்கில் இருந்து, மதியத்தில் இருந்து, ஈவினிங்கில் இருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த டே, ஒரு நாளில் வரக்கூடிய அந்த பகுதிகள், அந்த பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம சொல்லும் பொழுது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். சின்ஸ் மார்னிங், காலையில் இருந்து, சின்ஸ் நூன், மதியத்தில் இருந்து, சின்ஸ் ஈவினிங், ஈவினிங்கில் இருந்து. ஓகே, இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபார். ஃபார் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டயத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். ஃபார் லாங் டைம், ரொம்ப நேரமா. ஃபார் 2 hours, 2 மணி நேரமா. ஃபார் 3 hours, 3 மணி நேரமா. இந்த மாதிரி பர்டிகுலரான டியூரேஷனை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது we can use for. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன வரணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட்லாம் என்னங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சப்ஜெக்ட்லாம் வேறு ஒன்றுமே இல்லை. ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீட்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, அதாவது ஒரு வேர்பை யார் செய்கிறாங்களோ அவங்க தாங்க சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஹேஸ் அல்லது ஹாவ் பீன். ஓகே ஓகே, இப்போ இந்த ஹேஸ் அண்ட் ஹாவை எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்? ஹேஸ் அண்ட் ஹாவ் இதை ரெண்டையும் பொதுவாக நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்? ஹாவ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ, வி, யூ, தே இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹாவ். அண்ட் முக்கியமாக ப்ளூரல் நவுன். ஏன்னா நிறையா பேர் இந்த ப்ளூரல் நவுன் மென்ஷன் ஆகி வரும் பொழுது, ப்ளூரல் நவுன் சிங்குலர் நவுனாக வரும் பொழுது ஹாவ் யூஸ் பண்ணணுமா ஹேஸ் யூஸ் பண்ணணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு ஹேஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹேஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னா ஹீ, ஷீ அண்ட் இட். அண்ட் இன்னொன்று என்னங்க? சிங்குலர் நவுன். ஆர் யூ கிளியர்? ஸோ இப்போ நம்ம ஹாவ் பீன் அண்ட் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணி இப்போது வீடியோவில் ஒவ்வொரு சென்டென்ஸாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஹாவ் பீன் அண்ட் ஹேஸ் பீன் இது ரெண்டையும் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அண்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அண்ட் எப்போ அதை நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ரெசன்ட் டென்ஸில்? ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. கவனமாக கவனிங்க. இந்த ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் we have to use in present perfect continuous tense. அப்படின்னா என்னங்க present perfect continuous? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாஸ்டில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா we have to use these has been and have been. பாஸ்டில் ஒரு விஷயம் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் என்ன செய்யுதுங்க? நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் அது முடியவும் இல்லை. ஓகே, பாஸ்ட்லனா நம்ம எப்படி எடுத்துக்கிறது? மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சொல்லுவோம் இல்லையா?
காலையிலேருந்து படிச்சிட்ருக்கா, காலையிலேருந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, மதியத்துலேருந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த இடங்களில் தான் நம்ம have been and has been யூஸ் பண்ணி நம்ம பேசணும். We are going to use has been and have been with the continuous verbs. அவள் 2 மணி நேரமாக ஆங்கிலம் படித்து வருகிறாள். 2 மணி நேரமாக இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கா. 2 மணி நேரமாக என்ன செஞ்சுட்டு இருக்காளாம்? இங்கிலீஷை படிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த சென்டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டினியூவாக பண்ணினாங்கன்னா அதை கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு விஷயம் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா மட்டும்தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது நான் சொன்ன மாதிரி பாஸ்ட்டெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? 2 மணி நேரமாக படிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அந்த வேலையை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணின ஒரு ஆக்ஷன் இப்போ வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்க? நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் ஹேஸ் பீன் அண்ட் ஹாவ் பீன். இப்போ இந்த இதில் சப்ஜெக்ட் என்னது? அவள். அப்போது ஷீ. சப்ஜெக்ட் அடுத்து இப்போ நம்ம என்ன எழுதணும்? ஹாவ் அல்லது ஹேஸ். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதணும். நம்ம இப்போ ஷீ வந்ததுனால என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேஸ் பீன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கடுத்து மெயின் வெர்போட ஐஎன்ஜி. மெயின் வெர்ப் என்னது? படித்து வருகிறாள். படிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்டடி சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஸ்டடியோட நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஐஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஷீ ஹேஸ் பீன் ஸ்டடியிங். இதுக்கடுத்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா அந்த வேர்போட ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம எழுதணும். இப்போ அவள் படிக்கிறான். என்ன படிக்கிறான் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்யணும்? அடுத்ததாக எழுதணும். ஸோ இங்கிலீஷ். ஓகே, ஷி ஹாஸ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ். இப்போ நம்ம என்ன செய்யணும்? 2 மணி நேரமாக படிக்கிறாங்க இல்லையா? அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். கேன் யூ ஃபைண்ட் அவுட்? 2 மணி நேரமாக. இந்த இடத்துல அந்த டயத்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது எவ்வளவு நேரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபார். 2 மணி நேரம், 2 hours. ஓகே, தட்ஸ் ஆல். அவள் 2 மணி நேரமாக ஆங்கிலம் படித்து வருகிறாள். இதே சென்டென்ஸை அவன் 2 மணி நேரமாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அவன் 2 மணி நேரமாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அவர்கள் நண்பகல் முதல் பூங்காவில் விளையாடி வருகின்றனர். அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? மதியத்திலிருந்து பூங்காவில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எழுதிடலாமா? அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே வந்ததுனால we are going to write have been. ஓகே, have been கடுத்து வேர்போட ஐஎன்ஜி. மெயின் வேர்ப் என்னது? விளையாடி வருகின்றனர். விளையாடுறதுக்கு எப்படி சொல்லுவோம்? ப்ளே. ப்ளேயோட ஐஎன்ஜி. ஓகே, have been playing. அவர்கள் விளையாடி வருகிறார்கள். இப்போது அவங்க என்ன விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஓகே, இது இந்த இடத்துல அவங்க ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ எப்படி எழுதணும்? தே ஹாவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால். அவங்க என்ன விளையாடுறாங்களோ அதை நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் எங்கே விளையாடுறாங்க, எப்போ விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன விளையாடுறாங்கன்னு கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? பூங்காவில் விளையாடுறாங்க. தே ஹாவ் பீன் பிளேயிங் இன் த பார்க். ஓகே, இப்போ அவங்க எப்போ இருந்து விளையாடுறாங்க? நண்பகல் முதல். இப்போ இந்த இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணுமா ஃபார் யூஸ் பண்ணணுமா? சின்ஸ். ஸோ திஸ் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் த டே. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? சின்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது சின்ஸ் நூன். ஓகே, அவர்கள் நண்பகல் முதல் பூங்காவில் விளையாடி வருகின்றனர். ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் 1 by 1 சொல்லிகிட்டே வாங்க. அண்ட் நம்ம ஆன்சர் பார்க்கும்போது செக் பண்ணுங்கள். நாங்கள் வீட்டை காலை முதல் சுத்தம் செய்து வருகிறோம் அப்படின்னா என்னது? காலையிலேருந்து நாங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? காலையில் நடந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ we are going to use present perfect continuous tense with has and have been. ஓகே, இப்போ நாங்கள் அப்படிங்கிறதுக்கு we வந்ததுனால என்ன யூஸ் பண்ணணும்? have been.
ஓகே, நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான், ஹாவ் பீன் வரும். இதுக்கப்புறம் மெயின் வேர்ப், சுத்தம் செய்து வருகிறோம். அப்போ சுத்தம் செய்கிறது தான் என்னதுங்க, மெயின் வேர்ப். சுத்தம் செய்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம், க்ளீன் சொல்லுவோம் இல்லையா. அப்போ க்ளீனோட இப்போ நம்ம என்ன செய்யணும், ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். we have been cleaning. இப்போ இதுக்கு அடுத்து என்ன எழுதணும், டைமை மென்ஷன் பண்ணணுமா அல்லது எதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணுமா, எதை நம்ம அந்த செயல் வந்து எதுக்காக நடந்துச்சோ அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். சரிங்களா. அப்போ க்ளீனிங், எதை க்ளீன் பண்ணோம், வீட்டை. ஸோ த ஹவுஸ். இதுக்கப்புறம் எப்போ இருந்து நம்ம க்ளீன் பண்ணமோ அதை நம்ம எழுதிடலாம். ஓகே, காலை முதல். ஸோ இப்போ சொல்லுங்கள், இங்கே சின்ஸ் யூஸ் பண்ணலாமா, ஃபார் யூஸ் பண்ணலாமா, சின்ஸ். சின்ஸ் மார்னிங். ஓகே, நாங்கள் காலை முதல் வீட்டை சுத்தம் செய்து வருகிறோம். அவன் மாலையிலிருந்து பேருந்திற்காக காத்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறானா, ஈவினிங்லேருந்து பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ என்ன எழுதணும், அவன். ஸோ ஹீ வந்ததுனால ஹேஸ் பீன், ஹீ ஹேஸ் பீன். நெக்ஸ்ட்டு மெயின் வேர்போட ஐஎன்ஜி, காத்திருக்கிறான், வெயிட், வெயிட்டோட ஐஎன்ஜி, வெயிட்டிங். இப்போ அவன் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கானோ அதை நம்ம எழுதணும். ஹீ ஹேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ், ஃபார் த பஸ். இதுக்கடுத்து நம்ம டைமை மென்ஷன் பண்ணணும். எப்போ இருந்து, ஈவினிங் டைமில் இருந்து. இப்போ இது பார்ட்ஸ் ஆஃப் த டே அப்படிங்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எஸ், சின்ஸ் ஈவினிங். அவர்கள் மதியம் முதல் தொலைக்காட்சி பார்த்து வருகிறார்கள். மதியத்திலிருந்து என்ன செய்கிறாங்க, டிவி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே, தே வந்ததுனால have been. இதுக்கடுத்து மெயின் வேர்ப். மெயின் வேர்ப் என்னது, பார்த்து வருகிறார்கள். எதனை, தொலைக்காட்சியை. தொலைக்காட்சியை பார்க்குறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வாட்ச் சொல்லுவோம். இப்போ வாட்ச் அப்படிங்கிறதோட ஐஎன்ஜி, வாட்சிங். ஓகே, இப்போ அவங்க பார்க்குறாங்க, எதை பார்க்குறாங்களோ அதை தான் நம்ம அடுத்து எழுதணும். தொலைக்காட்சியை, வாட்சிங் டிவி. இப்போ எப்போ இருந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க, மதியத்திலிருந்து. இப்போ மதியம் அப்படிங்கிறது இட் இஸ் த பார்ட்ஸ் ஆஃப் த டே இல்லையா. ஸோ we have to use since noon. அவர்கள் மதியம் முதல் தொலைக்காட்சியை பார்த்து வருகின்றனர். காலையிலிருந்து நான் உனக்காக காத்திருக்கிறேன். காலையிலேருந்து நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி சொல்லலாம், இப்போ யார் வெயிட் பண்ணுறாங்க, நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஐ வந்ததுனால ஹாவ் பீன் கடுத்து மெயின் வேர்ப் என்னது, காத்திருக்கிறது. காத்திருக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம், வெயிட் சொல்லுவோம் இல்லையா. அப்போது வெயிட்டோட ஐஎன்ஜி. யாருக்காக, உனக்காக. இந்த மாதிரி காக அப்படின்னு வரும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் யூ அப்படின்னா உனக்காக. எப்போ இருந்து, காலையிலிருந்து. அப்போ எப்படி எழுதணும், சின்ஸ் மார்னிங். நான் உனக்காக காலையிலிருந்து காத்திருக்கிறேன். ஹேஸ் பீன் அண்ட் ஹாவ் பீன்லாம் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பார்க்கலாங்களா. நம்பர் 1 சென்டென்ஸ், நான் 5 மாதமாக ஆங்கிலம் படிச்சிட்ருக்கேன். நான் 5 மாத காலமாக ஆங்கிலம் படித்து வருகிறேன். ராஜு அரை மணி நேரமாக பேருந்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கான ஆன்சர்ஸை என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம had been யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். had been அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எப்போங்க யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பாஸ்டில் யூஸ் பண்ணலாம், ஓகே. பாஸ்டில் எப்போ யூஸ் பண்ணலாம், ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா, அதை நம்ம சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிகழ்வுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கும் இல்லையா, அதை தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த had been அப்படிங்கிறத இப்போ எங்கே யூஸ் பண்ணுவோன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க.
நான் இந்த வேலையை செஞ்சு முடித்தப்ப எங்கள் அம்மா வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு முடிஞ்சு போயிருக்கும். அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கும். இதை நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சரிங்களா? இப்போது இதை எந்தெந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐ, வி, யூ, தே, he, she, it அண்ட் சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் அண்ட் நேம் வரும் பொழுது ஆக மொத்தம் எல்லா ப்ரொனவுனுக்குமே நம்ம had been தான் யூஸ் பண்ணணும். வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நோ கன்ஃபியூஷன் ஹியர். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் அடுத்து had been அடுத்து மெயின் வெர்ப் வரும் இல்லையா, அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இவ்வளோதாங்க. இப்போது இதுக்கடுத்து ஒரு சென்டென்ஸ் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா, அப்போ அதை எப்படி எழுதுறது? சிம்பிள் பாஸ்டோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்போட V2 ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். V2 ஃபார்ம் அப்படின்னா என்னங்க? V2 ஃபார்ம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ப்ரெசன்ட் வேர்பில் நம்ம கோன்னு எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட V2 ஃபார்ம் அதாவது பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். அந்த வேர்ப் என்ன அப்படின்னா went. V3 ஃபார்மில் என்னது? gone. ஸோ இப்போ நம்ம இந்த சென்டென்ஸில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த V2 ஃபார்மை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது had been யூஸ் பண்ணி வரும் பொழுது. இங்கே கிடையாதுங்க. ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கும், அந்த நிகழ்வுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு நடக்கும் இல்லையா, ஸோ அந்த நடந்து முடிஞ்ச நிகழ்வுக்கு நம்ம V2 ஃபார்ம் எழுதணும். நம்ம சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வேர்டுக்கான மீனிங்கையும் பார்த்துடலாம். பிஃபோர்னா பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்? முன்னாடின்னு சொல்லுவோம் இல்லையா. வென் அப்படின்னா எப்பொழுதுன்னு சொல்லுவோம். பட் இன் பிட்வீன் த சென்டென்ஸில் வரும் பொழுது அப்பொழுது அப்படின்னு மாறும். சரிங்களா? இப்போது இதை ஏன் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம்? ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிகழ்வுகள் நடக்கும். ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கும், அதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீ வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த முன்னாடின்னு சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர். பிஃபோர் அப்படின்னா முன்பு. நீ வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. இது சிம்பிள் பாஸ்ட். அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன நிகழ்வு நடந்துக்கிட்டு இருந்துச்சு? படித்து கொண்டு இருந்தோன்ற ஒரு கண்டினியூஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த முன்பு அப்படிங்கிறத அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அவர் வருவதற்கு முன்பு நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன நடந்திருக்கு? அவர் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கா. அவர் வருவதற்கு முன்பு அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனும் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனும் நடந்திருக்கு. ஸோ பாஸ்ட்டில் ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு என்ன இருக்குது? நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடி, இவர் வர்றதுக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுத போகிறோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸை எழுத போகிறோம். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னது? சப்ஜெக்ட் had been ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ இதில் எது சப்ஜெக்ட் அப்படின்னா நாங்கள். ஸோ விக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணுங்க? had been. இப்போ இதுக்கப்புறம் மெயின் வெர்போட ஐஎன்ஜி, சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். we had been eating. நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். அவ்வளோதான். இந்த சென்டென்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அவர் வருவதற்கு முன்பு. ஸோ முன்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? பிஃபோர். பிஃபோர். இப்போ இதுக்கடுத்து நார்மலாக சிம்பிள் பாஸ்ட்டை எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதுனா போதும். அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ. வர்றதை கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அதோட V2 ஃபார்ம் என்னதுங்க? கேம். ஆர் யூ கிளியர்? ஸோ had been ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி அண்ட் இதில் சிம்பிள் பாஸ்ட் வேர்பை மட்டும் எழுதுனா போதும். அவர் வருவதற்கு முன்பு நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். திஸ் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். மணி அடிப்பதற்கு முன்பு அவர்கள் விளையாடி கொண்டு இருந்தனர். மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மணி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம்? அவங்க விளையாடி கொண்டு இருந்தனர். ஸோ இப்போ நம்ம ரெண்டு சென்டென்ஸாக பிரிச்சிடலாம். மணி அடிப்பதற்கு முன்பு அவர்கள் விளையாடி கொண்டு இருந்தனர். ஸோ இந்த கண்டினியூஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். அவர்கள் விளையாடி கொண்டு இருந்தனர் அப்படிங்கிறத
இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எழுதணும் இல்லையா. அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தேக்கு அப்புறம் had been. இப்போ இதுக்கடுத்து மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். விளையாடி கொண்டு இருந்தனர், விளையாடுறதுக்கு என்ன சொல்லுவோம், ப்ளே சொல்லுவோம் இல்லையா. அப்போ ப்ளேயோட ஐஎன்ஜி பிளேயிங். இப்போ எதுக்கு முன்னாடி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ முன்பு அப்படிங்கிறதுக்கு பிஃபோர். இப்போ மணி அடிக்கிறது எப்படி சொல்லுவோம், த பெல். ரிங் அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம். அப்போ ரிங்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்னதுங்க, ரேங். தட்ஸ் ஆல். மணி அடிப்பதற்கு முன்பு அவர்கள் விளையாடி கொண்டு இருந்தனர். கிளியர். இப்போ இதையே அம்மா வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம், அம்மா வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், தேர்விற்கு முன்பு அவள் 3 மணி நேரம் படித்து கொண்டு இருந்தாள். எக்ஸாமுக்கு முன்னாடி 3 hours படிச்சுக்கிட்டு இருந்தா. தேர்விற்கு முன்பு அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், அவள் 3 மணி நேரம் படித்து கொண்டு இருந்தாள் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். அப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ. நெக்ஸ்ட் என்ன எழுதணுங்க, had been. நெக்ஸ்ட் என்னது, மெயின் வேர்ப், படித்து கொண்டு இருந்தால். படிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், ஸ்டடி சொல்லுவோம். இப்போ அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும், ஸ்டடியிங். ஓகே, ஷீ had been studying. எவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தா, 3 மணி நேரம். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஹவர்ஸை வந்து மென்ஷன் பண்ணும் பொழுது என்ன ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் 3 மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் மறைஞ்சிருக்கு இல்லையா. அப்போ ஃபார்னா என்னது, காக. அப்போ ஃபார் 3 hours. ஓகே, இப்போ இது ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட்டு தேர்விற்கு முன்பு அப்படிங்கிறதுக்கு எஸ் கரெக்டாக சொன்னீங்க, பிஃபோர். தேர்வு தி எக்ஸாம். ஆர் யூ கிளியர். அவள் தேர்விற்கு முன்பு 3 மணி நேரம் படித்து கொண்டு இருந்தாள். நீ அழைப்பதற்கு முன்பு நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தேன். இதுக்கான ஆன்சரை ட்ரை பண்ணலாமா. இப்போ நீ அழைப்பதற்கு முன்பு அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தேன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டினியூஸாக இருக்கிறத தான் நம்ம எழுதணும். அப்போ நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தேன். அப்போ எப்படி எழுதலாம், ஐ had been. நெக்ஸ்ட்டு வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துடலாமா. வேர்ப் என்னது, வாசிக்கிறது எப்படி சொல்லுவாங்க, எஸ் கரெக்டாக சொன்னீங்க, ரீட். இப்போ ரீடோட ஐஎன்ஜி. தட்ஸ் ஆல். ஐ had been reading. நான் வாசித்து கொண்டு இருந்தேன். இப்போ நம்ம எதை வாசிக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ அதை எழுதிடலாமா, ஒரு புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தேன். ஒரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணுவோம், புத்தகம் அப்படிங்கிறதுக்கு புக். ஐ had been reading a book. இப்போ இது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நீ அழைப்பதற்கு முன்பு. இப்போ முன்பு அப்படிங்கிறதுக்கு பிஃபோர். நீ அழைப்பதற்கு, அப்போ யூ. அழைப்பதற்கு அப்படின்னா ஒன்று நம்ம ஃபோன் பண்ணுறதையும் சொல்லலாம், அல்லது இந்த மாதிரி கூப்பிட்றதையும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரெண்டுக்குமே கால்னு சொல்லுவோம். இப்போ காலோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது, கால்ட். அவ்வளோதான். நீ அழைப்பதற்கு முன்பு நான் புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தேன். கிளியர். விருந்தினர்கள் வருவதற்கு முன்பு அவள் சமைத்து கொண்டு இருந்தாள். கெஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி அவள் சமையல் பண்ணிட்டு இருந்தா. ஸோ விருந்தினர்கள் வருவதற்கு முன்பு அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், அவள் சமைத்து கொண்டு இருந்தாள் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஸோ ஷீ had been. இதுக்கப்புறம் மெயின் வேர்போட என்ன செய்வோம், ஐஎன்ஜி. சமைக்கிறதுக்கு குக், ஸோ குக்கிங். கிளியர். இப்போ இதுக்கு அடுத்து தான் இந்த சென்டென்ஸ் எழுதணும். விருந்தினர்கள் வருவதற்கு முன்பு. அப்போ முன்பு அப்படிங்கிறதுக்கு பிஃபோர். விருந்தினர்கள் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம், கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் வேர்ப் என்னது, வருவதற்கு. வந்து சேருவாங்க இல்லையா. ஒரு இடத்துக்கு வந்து சேர்றதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அரைவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அரைவோட பாஸ்ட் ஃபார்ம் அரைவ்ட். தட்ஸ் ஆல். விருந்தினர்கள் வருவதற்கு முன்பு அவள் சமையல் செய்து கொண்டு இருந்தாள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வில் ஹவ் பீன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வில் யூஸ் பண்ணாலே திஸ் இஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். பட் இன் ஃப்யூச்சர் வேர் கேன் வி யூஸ். அதாவது இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது ஒரு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
ஸோ அதே மாதிரி தான் ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கும், அதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், அடுத்த மாதம் அவள் இங்கே வேலை செஞ்சு 5 வருஷம் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இது கம்ப்ளீட்டும் ஆகலை அண்ட் இது நடந்தும் முடியலை. ஆனால் என்ன ஆக போகுது, 5 வருஷம் ஆனாலும் அவங்க இன்னுமே அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லையா? அதாவது அடுத்த மாதம் வந்துச்சுன்னா அவங்க வேலை செஞ்சு 5 வருஷம் ஆகுது. இப்போ அடுத்த மாதம்னு சொல்லிட்டாலே திஸ் இஸ் ஃப்யூச்சர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாஸ்டில் நடந்த ஒரு நிகழ்வு, பாஸ்டில் ஆரம்பித்த ஒரு நிகழ்வு இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது அண்ட் ஃப்யூச்சர்லையும் கண்டினியூ ஆகுது. அது கம்ப்ளீட் இன்னும் ஆகலை. அப்படிங்கிறப்ப we have to use future perfect continuous tense. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துடலாம். எப்படி நம்ம had been எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி will have been அப்படிங்கிறத எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணணும். அதோட வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸில் எது மெயினோ அதை எழுதணும். அவங்க இங்கே வேலை செய்கிறது தான் மெயின் இல்லையா? அப்போ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ she, சப்ஜெக்ட் she. நெக்ஸ்ட்டு will have been. ஓகே, she will have been. நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணுமா? அப்போ இங்கு வேலை செய்து 5 வருடங்கள் ஆகிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 5 வருஷத்தை என்ன செஞ்சிட்ருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இதில் உள்ள மெயின் வேர்ப் என்னது, வேலை செய்கிறது தான். வேலை செய்கிறது தான் என்னது, மெயின் வேர்ப். அப்போ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதோட இப்போ நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும். இப்போ அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இங்கு வேலை செய்து, அப்போ இங்கு அப்படிங்கிறதுக்கு here. she will have been working here. எவ்வளோ வருஷமாக வேலை பார்க்குறாங்க அதை எழுதணும். 5 வருடங்களாக. அப்போ ஆக அப்படின்றதுனால for 5 years. இப்போ இதுக்கடுத்து அடுத்த மாதம். அடுத்த மாதம் அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் மந்த். ஸோ எப்போவுமே எது மெயினோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அவங்க வேலை பார்க்குறது மெயின். அதுக்கடுத்து எங்கே வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க, அடுத்த மாதம், அடுத்த வருஷம், அடுத்த வாரம்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம ஒன்று லாஸ்ட்டு கொண்டுட்டு வரலாம் அல்லது ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வரலாம். சரிங்களா? அவள் நண்பகலுக்குள் 3 மணி நேரம் தூங்கி இருப்பாள். மதியத்துக்குள்ளே அவள் 3 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிருப்பா. 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, இப்போயும் தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கெஸ் என்ன ஆகுது, நீ வேணா பாரு, மதியம் வர்றதுக்குள்ளே அவள் 3 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஃப்யூச்சர்லேயும் அந்த ஒரு விஷயம் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல இந்த நண்பகலுக்குள் அப்படிங்கிறத விட மெயினாக என்னது, 3 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. இதை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். அப்போ she will have been. she will have been. இப்போ இதுக்கடுத்து மெயின் வேர்ப் என்னது, தூங்குறது. அப்போ ஸ்லீப், ஸ்லீப்போட ஐஎன்ஜி. she will have been sleeping எவ்வளோ நேரம், 3 மணி நேரம். அப்போ for 3 hours. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம பை யூஸ் பண்ணணும். பை நூன் அப்படின்னா நண்பகலுக்குள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவள் நண்பகலுக்குள் 3 மணி நேரம் தூங்கி இருப்பாள். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். அடுத்த வருஷம் அவருடைய 3வது வருஷத்துக்கான வேலையை முடிச்சிருப்பார். அடுத்த வருடம் அவருடைய 3 வருட வேலையை முடித்து இருப்பார். அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஹோப் இன்னைக்கு நம்ம பார்த்த will have been, had been and have and has been யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் இதே மாதிரி உங்களை மாதிரியே இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரியே லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் யூடியூப் அந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச்.